நிச்சயம் சொல்கிறேன், இந்த 24 மணி நேரத்தில் இந்த 2 விஷயத்தை செஞ்சால் கடவுளோட சக்தியை உணர முடியும். இது 100க்கு 100 உண்மை. இந்த பதிவை கேட்காதவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், அவங்களுடைய கெட்ட நேரம் இன்னமும் தீரலை. சாய்பாவோட கோப பார்வை உங்கள் மேலே இருக்குதுன்றதை தெரியாமல் நீங்கள் இன்னமும் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க சில விஷயத்தை. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தானே. உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிச்சதுன்னா உயரத்துக்கு போவோம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்தை இங்கே நாம் அனுபவிக்கலாம். இது கனவா இல்லை நினைவான்னு கேட்குற அளவில் உங்கள் வாழ்க்கை மாறும். இது நிச்சயம். பதிவை முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நைட்டு லைவ் 10 மணிக்கு மகா சிவராத்திரி அப்படின்றதால 10 to 11 எல்லாருமே நாம் இன்னைக்கு அன்பே சாய் லைவில் நாம் சந்திப்போம். உங்களுடைய அற்புதங்கள், உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுங்கள். கடவுளோட மனசு குளிரட்டும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு கடவுளுடைய அருள் இன்னைக்கு நிச்சயமாக எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கடவுளை எந்த அளவுக்கு நாம் குளிர்விக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் கர்மாக்கள் தொல்லை இருக்காது, தடை இருக்காது, தொந்தரவு இருக்காது. நம்ம ஹிந்துஸில் கோயிலுக்கு போயிட்டு நம்ம நிறைய அபிஷேகம் செய்வோம். எதுக்கு தெரியுமா? கமெண்ட் பண்ணுறீங்களா? கடவுளோட மனசு குளிரணும். கடவுள் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, அவர் கோபத்தை தணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அத்தனை அபிஷேகத்தை நாம் செய்கிறோம். ஆனாலும் கடவுளோட கோபம் தீர்ந்துச்சா? இல்லை. ஏன்னா கடவுள் உங்களோட தனிப்பட்ட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறாரு. அதில் இருந்துதா அவர் மனசு குளிருதா இல்லை அவர் மனசு நெருப்பாக வேகுதா அப்படின்னு தெரியும். அவருடைய மனசு குளிர்ச்சின்னா நீங்கள் ஒரு குளிர்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவரோட மனசு அக்னி மாதிரி இருந்துருச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே கடவுளை நிச்சயமாக குளிர்விக்கலாம். ஏன்னா வழிகளை ஏற்படுத்தும் போதே உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிடும். ஆனால் பின்னாடி பார்த்துக்கலாம் இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்குறவங்க தொடர்ந்து தன்னுடைய கேரக்டர்ஸை இன்னமும் மோசமான மனநிலையில் தான் வச்சுருக்காங்க.
மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஆனால் மாற்றிக்க முடியலன்னு சொன்னவங்க ஜாஸ்தி. நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை மாறுன்ற உண்மை உங்களுக்கு இன்னமும் புரியலன்னா, இதை விட உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வருவதற்கு நீங்களே காரணமாக இருக்கீங்கன்றது தான். இப்போ இவ்வளவு நாள் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், துன்பம் அத்தனையும் உங்கள் மூலமாக தான் ஏற்பட்டதே தவிர வேறு யாராலையும் ஏற்படுத்தலை. ஒன்று பேராசைப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க, வாழ்க்கை போயிடுச்சு. இல்லை மற்றவங்களை ஏமாற்றி நாம் வாழ முடியும்னு நினச்சிங்க, அப்போ வாழ்க்கை சுத்தமாக போச்சு. அப்போ தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத கடவுள் தீர்க்கமாக பார்க்குறாரு, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. நம்ம வெளியில் சொல்லிக்கலாம், நான் நல்லவன், உத்தமன், நான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்லி 1-2 நல்ல விஷயத்த வருஷம் பூரா சொல்லலாம், ஆயுட்காலம் ஃபுல்லாக சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வெளியில் இருந்து பெறக்கூடிய மரியாதைக்காக சொல்லலாம். அந்த மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த உலகம் உண்மையை விட போலியை தானே நம்புது. ஸோ அதனால தான் போலியான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஒருத்தனை குற்றவாளின்னு சொன்னால் இன்னொரு மனுஷன் அவனை நல்லவன்னு சொல்கிறாங்க. உண்மையை கண்டுபிடிச்சி இவன் நான் சொல்கிறான் இவன் தப்பானவன். ஆனால் அவன் விட்ட பொய்யை நம்பி அவன் நல்லவன்னு சொல்லக்கூடியதுக்கும் உலகம் இருக்குது. ஒரு மனுஷனை நல்லவன்னு சொல்கிறதுக்கும் 10 பேர் இருக்கா, கெட்டவன்னு சொல்கிறவனுக்கும் 10 பேர் இருக்கா. அப்போ நல்லவனா கெட்டவனா ஒவ்வொருத்தன் பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையை விட பொய்க்கு பலம் ஜாஸ்தி. ஆனால் உண்மை லேட்டாக வேலை செய்யும், அவ்வளோதான் வித்தியாசம். என்றைக்காக இருந்தாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுச்சுன்னா அன்னைக்கு ஒரு மனுஷனும் அந்த போலியான மனுஷன்கிட்ட இருக்க மாட்டா. கடவுள் அவனோட முகத்திரையே கிழிச்சிடுவார். பேப்பரை கிழிச்சு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி அந்த அடையாளத்தையே கிழிச்சிடுவார். அப்போது நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் நம்ம கேரக்டர்ஸ் வயசில் தான் இங்கே எல்லாமே சேஞ்சஸ். நீ நல்ல வாழ்க்கைக்கு போகணும்னு கடவுள் விருப்பம், உங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த விருப்பத்துக்கு குறுக்கீடாக இருக்கிறது உங்கள் கேரக்டர்ஸ் தானே. அப்போ நல்லவங்க மாதிரி நடித்து நீ மக்களோட நம்பிக்கையை ஏற்படுத்திக்கலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்கார் கடவுள், நீ எது வரைக்கும் போறியோ போ. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அவர் தடி எடுக்கிறாரு. அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா, பசங்க டீச்சர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு ஜாஸ்தி வரும். உடனே டீச்சர் வந்து கொஞ்சம் ஒழிஞ்சு நின்று பார்ப்பார். இதெல்லாம் நான் அடி வாங்கியிருக்கேன். எவன் அதிகமாக ஆடுறானோ அவனுக்கு அடி அதிகம், எவன் கம்மியாக ஆடுறானோ அவனுக்கு அடி குறைவு, எவன் சும்மா பேசுகிறானோ அவனுக்கு ஜஸ்ட் வார்னிங், அவ்வளோதான். அப்போது எவன் அதிகமாக பேசுகிறானோ அவனுக்கு தான் அடி, செம்ம அடி. அதே போல் தான் கடவுள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக இருக்கார். அந்த ஸ்டேஜை தாண்டி போடுற ஆட்டம் தாங்கிக்க முடியல. ஏன்னா நீங்கள் ஆட்டம் போடுறதால மற்றவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்குதில்ல, அந்த பாதிப்பு அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. ஸோ உங்கள் மூலமாக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட துன்பத்தையும் அடைகிறாங்க. அப்போ கடவுள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஸோ நல்லவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா கர்ம வினைகள் அடிப்படையில் அப்படி இருந்தாலும் அந்த கஷ்டத்தை இன்னொருத்தன் கொடுக்குறான்னும் போது அவனையும் ஆட்டி வச்சு நல்லவர்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லி பொறுமையாக இருன்னு சொல்லி அத்தனை விஷயத்தையும் ஒரே நேரத்தில் இந்த பக்கம் கண்டிக்கிறது, இந்த பக்கம் ஆறுதல் சொல்கிறது, அந்த பக்கம் வெற்றி அடைய வைப்பது, இது மாதிரி பலவிதமான செயல்கள் கடவுளுடைய இதில் நடந்துக்கிட்டே இருக்குது. செகண்டுக்கு செகண்டு கடவுள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும், எவன் அதிகமாக ஆடுறான், எவன் ஆட்டத்தை குறைச்சிருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார்.
ஸோ பார்த்ததன் அடிப்படையில் தான் வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதனால் கடவுள் தண்டிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க கூடாது. அப்போ அவரோட கோப பார்வையில் நாம் எங்கே போயிடுவோமோன்னு நினச்சி கொஞ்சமாவது பயந்து வாழும்போது தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் உங்கள் செயல்களை பற்றியும் ஒரு புரிதல் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ அவரோட கோப பார்வை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதை தான் நீங்கள் முறியடிக்கணும். அதை முறியடிக்க நீங்கள் ரெடினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையையும் வாழ முடியும். திரும்பவும் சொல்கிறேன், கடவுளுடைய அன்பு உங்கள் மேலே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்போ இந்த பதிவு முடிஞ்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நாம் கடவுளை எந்தெந்த இடத்துலலாம் கோபப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது எதெல்லாம் நிறுத்த முடியும் அப்படின்றதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் மனதார நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த தயார் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உதவிகள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் புலம்பல்கள் எப்போ நிற்கும் தெரியுமா? என்னைக்கு நீங்கள் சரியான முடிவின்படி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ, சரியான முடிவின்படி முடிவெடுக்கிறதுல நாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். முடிவெடுக்கக்கூடிய மனுஷனாக நாம் ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தோம். எடுத்த முடிவெல்லாம் சட்டுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது முடிவை முடிவெடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது. நான் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கேன்னு சொல்லி அதுக்கே அப்போ நீங்கள் எப்போ முடிவெடுத்து எப்போ அதனுடைய ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறது? லைஃப்பில் ஒவ்வொன்றும் ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நீங்கள் எதிர்கொள்ளணுன்னா மனதளவில் நீங்கள் தயாராகணும். கடவுளோட அருள் பெற்றவராகவும் மாறணும். ஸோ மனதளவில் தயாராகணும். கடவுளை அருளை பெற்றவர்களாகவும் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க அங்கே அந்த இடத்துக்கு போக முடியும். மனதளவில் தயாராகாமல் இருக்கும். நிறைய பேர் இங்கே அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறோம். ஏன்னா மனசில் பலம் இல்லை, தைரியம் இல்லை. ஏதாவது ஆயிடுமோன்னு அதே சிந்தனையில் ஒரு செயல்களை செய்கிறோம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அப்படியே நடக்குது. அதாவது நல்லதை விட ஒரு மோசமானதை தான் எதிர்பார்த்தீங்க. அப்போ மோசமானதை நீங்கள் தினமும் நினச்சிங்க. செய்யக்கூடிய செயல்களையும் அதை உள்ளே வச்சிங்க. உள்ளே வச்சோட என்னாச்சு? மோசமான வாழ்க்கையை அது பிரதிபலிச்சுது. ஸோ அப்போ என்ன ஆச்சு? ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்கும் போது பயத்தின் அடிப்படையில். அப்போ இதெல்லாம் மாறணும்னா எப்படி மாறும்? மாற்றணும்னு நினைக்கிற ஆனால் மாற முடியலன்னா ஒரே பதில், நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறிஞ்சு அதற்கு பலத்தை நிரப்புவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் செய்யணும். மறுபடியும் சொல்கிறேன், இறை சக்தி ஒன்றினால் மட்டுமே நம்ம கர்மாக்களை இருந்து பாதுகாத்து விடுதலை பெற முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். அத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்கும்போது அப்போ இறை சக்தின்னு ஒன்று இல்லைன்னா அந்த கடனை அடைச்சிருக்க முடியாது. கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை, கடவுளோட பார்வை நம்ம மேலே இல்லைன்னா நிச்சயமாக அந்த கடனை 100% அடைச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கடன் எனக்கு இருந்துச்சு. அப்போ இறை சக்தி இல்லை, ஏன்னா வாழ்க்கை இல்லை. அப்போ இது இருக்குது, இருந்தே தீரணும். இதுதான் உங்களுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுளோட சக்தியும் கடவுளோட அனுக்கிரகமும் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை அதிகப்படுத்த முயற்சிகள் செய்யும்போது உங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பலம் அதிகரிக்குது.
இங்கே பலர் சொல்கிறாங்க செய்வினை அது இதுன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வெளியில் போயிருக்கும்போது, ஒரு கிளைண்ட் பிளேஸ்க்கு போயிருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு சிக்னல் சும்மா அப்படியே பார்க்குறேன். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஷாப்பு, ஒரு ஆஃபீஸ் மாதிரி. அந்த இடத்துல அடிமைப்படுத்துவது, மன அவசியம் பண்ணுறது, பில்லி சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், தலை சுத்துச்சு. அடுத்தவனை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, நல்லதுக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்தலை. யாராவது இவங்களுக்கு பில்லி சூனியம் வச்சிருந்து அதை எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் பாதிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிக்கணும். கடவுள் சக்தி இருந்துச்சுன்னா நமக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நம்மளை தாக்காது. யார் அந்த அம்பை எய்தாங்களோ அவங்களுக்கே கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கடவுளோட சக்தி எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. கடவுளோட சக்தி பெறுவதுன்றது பெரிய விஷயமே இல்லை. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் கூட உங்களால் நிச்சயமாக கடவுளோட சக்தியை பெற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றே ஒன்று தான், மன தூய்மை, பண்ண தப்புக்கு மன்னிப்பு, மறுபடியும் தப்பு செய்ய மாட்டேன்னு உத்தரவாதம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான். பண்ண தப்புக்கு மன்னிப்பு. ஸோ 100க்கு 100 உண்மை. 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு சக்தி உங்களை தட்டி எழுப்பும். என்ன நம்ப முடியலையா? ஓப்பனாக சொல்லுங்க. ஏங்க சும்மா இருங்க, இத்தனை வருஷம் கடவுள் சக்தி கிடைக்கல, போகாத கோயில் இல்லை, போகாத ஊர் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, அத்தனையும் செஞ்சுட்டேன் கிடைக்கல, 24 மணி நேரத்தில் கடவுள் சக்தி கிடைக்குமா? என்ன கதை? சும்மா இருங்க. சொன்னவங்க நிறைய பேர் இல்லை, சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர். எனக்கு எல்லாமே தெரியும். உங்களை விட நான் மோசமாக விமர்சனம் பண்ணேன். எனக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னவங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா, வயசான அம்மா, பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா, சந்தோஷ் உனக்கு எல்லா பிரச்சனையும் தரப்போகுது நான் 5 வருஷத்தில், நீ கவலைப்படாமல் இரு, நீ கடனெல்லாம் ஃபுல்லாக தீர்த்துட்டு உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு அந்த அம்மா மேலே அவ்வளோ கோபம் வந்துச்சு. கடனை தீர்க்க முடியுமானே தெரியல, அடுத்த நாள் வாழ முடியுமான்னு கூட தெரியல. ஆனால் அந்த அம்மா சொன்ன, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்னது நடந்திருக்குது. அப்போ நீங்கள் இப்போ என்னை எட்டி விமர்சனம் பண்ணிக்கணும், இது கடவுள் மேலே சத்தியம். திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா சத்தியம் பண்ணக்கூடாதுன்றது என்னோட மோட்டிவ், என்னோட கோல், என்னோட லட்சியம். ஆனாலும் சொல்கிறேன், இது சீரடி ஷாயாப்பா மேலே சத்தியம், நான் உயிருக்கு உயிராக நினைக்கக்கூடிய உங்கள் மேலே சத்தியம். யார் மேலே சத்தியம் பண்ணணும்? என் தொழில், என் மேலே, அத்தனை பேர் மேலே நான் சத்தியம் பண்ணுறேன். சத்தியம் பண்ணதுக்கு சாய்ப்பா நான் மன்னிக்கணும்னு அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் சத்தியம் பண்ணக்கூடாது. நான் அதையும் மீறி ஏன் பண்ணுறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து அன்பேசாய் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அதற்காக நான் சத்தியம் பண்ணுறேன். உங்கள் மேலே எனக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு சாராம்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆமாம் எதுக்கு இத்தனை ஆடியோஸ் கொடுக்குறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு எங்கள் மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு சொல்லுங்கள், கொஞ்சம் எங்களுக்கு புரியலன்னாங்க. நான் திருப்பி ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், எனக்கே புரியலை, எனக்கே புரியல. இவங்க மேலே இந்த காரணத்துக்காக அன்பு வைக்கிறேன்னு எனக்கே புரியல. ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு நேசம், அன்பு எல்லாமே இருக்குதுங்க.
அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. அது கடவுள் சம்பந்தப்பட்டது, அது கடவுளோட ரகசியம். ஏன்னா இப்போ அவங்க கேட்டது தப்பு கிடையாது, அவங்க மேலே நான் கோவப்படவும் இல்லை, அவங்க மேலே வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பு ஒரு பலனை எதிர்பார்த்து உருவாக்கப்பட்ட அன்பு. ஒரு பலனை எதிர்பார்த்து தான் இவங்க கூட அன்பாக இருக்கலாமா வேண்டாமா, எனக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், நஷ்டமாக இருந்துச்சுன்னா வேண்டாம், லாபமாக இருந்துச்சுன்னா நம்ம அன்பாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நீ உலகம் அதான் கற்றுக் கொடுத்துருக்குது. அதை தாண்டி யோசிச்சா நம்மள பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்க. நாம் என்ன பண்ணிட்டோம், நிறைய கடந்து வந்துட்டோம். நான் நினைக்கிறேன், நான் இன்றைக்கி கூட திடீர்னு சாப்பிடும்போது நினச்சிட்டு இருந்தேன், ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம். எப்போ 400-500 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 6 ஜென்மத்துக்கு முன்னாடி. அது நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு வில்லேஜில் இருந்திருப்போம், லைட்டு வெளிச்சம்லாம் நிச்சயமாக இருந்திருக்காது, மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு ஊருக்குள்ளே இருக்கணும், அந்த ஊரே நமக்கு சொந்தமாக இருக்கும், திருட்டு கூட்டம் இருந்திருக்காது, ஸோ நல்ல தூக்கம், இந்த பாழா போன மொபைல் இருக்காது. கரெக்டாக மொபைல் இருக்காது, எப்பயுமே மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், நல்லா உழைக்கிறோம், கள்ளம் கவடம் இல்லாத வெள்ளை உள்ளக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருந்திருப்போம். ஏன் இருந்திருக்காத என்ன, மறுஜென்மம் இருக்குது. அப்போ இந்த ஜென்மத்தில் தான் நம்ம பிறந்திருப்போமா? ஆனால் இந்த ஜென்மத்தில் தான் பிறந்திருந்தா நமக்கு இவ்வளோ பாவமும் செஞ்சுருக்க மாட்டோம், இவ்வளோ புண்ணியமும் செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ போன ஜென்மத்திலே பாவம் செய்யும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும், புண்ணியத்தை செஞ்சுருப்போம். புண்ணியத்தை செஞ்சதால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான வார்த்தைகளையும் வரிகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மற்ற மனிதர்கள் கெட்டுப்போவதற்கு ஆசைப்படுவாங்க, நம்ம கெட்டு போயிடுவோமோன்னு சொல்லி பயப்படுறோம், பதட்டப்படுறோம். ஏன்னா அவ்வளவு தூரம் கடவுளுக்கு பயந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்னை பற்றி நீங்கள் சொல்லலாம், 24 ஹவர்ஸில் பெரிய சக்தியாவது ஒன்றாவது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. எப்படி அந்த அம்மா சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்களும், அந்த அம்மாவை நான் சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா, அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் பளிச்சிருக்குது. ஸோ நானும் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையும் பலிக்கும். அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் செஞ்சால் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ரெண்டாவது, வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றத எதிர்பார்க்காத அளவில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் இருக்கும். இது கேரண்டி. இதை எழுதிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம டார்கெட் 2035. என்னடா அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம டார்கெட் 2035. அந்த 35ல் எப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஸ்டைலு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆன்மீகத்தின் அடிப்படையிலே மாறும். நல்ல மனுஷங்களாக உருவாக்கப்படுவீர்கள் கடவுளால். அதற்கு உண்டானது தான் இத்தனை பதிவுகள் உங்கள் காதில் அடித்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சாய்ராம் கேட்டாங்க, எப்படின்னா அது சாய் 365ல் காலையில் 10 மணிக்கு கேள்வி பதில் கேட்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அன்பே சாயில் 2 வீடியோ 3 ஆடியோ. சாய் குடியில் கரெக்டாக 4 மணிக்கு. ஆனால் உண்மையிலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது எப்படிப்பா இப்படி ஒரு சொந்தம். நான் கத்தி பேசுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் அன்பே சாயின்ற ஒரு புனிதமான சொந்தத்திலே மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. கொஞ்சம் என் குரல் சரியில்லைன்னா கூட தனிப்பட்ட முறையில் மெசேஜ் வந்துடும், என்னாச்சு உடம்பு சரியில்லையா, தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கண்ணா அப்படின்னு. அந்த உரிமை, அந்த பாசம், இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமே. அப்போ இந்த 24 மணி நேரத்தில் இந்த 2 விஷயத்தை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களை வழி நடத்துது அப்படின்றத
ஒரு விஷயம் உங்களை தட்டி எழுப்பாமல் நிச்சயமாக விடாது. சேலஞ்ச். நாளைக்கு 8 மணிக்கு ஆடியோவில் கொடுப்பேன்ல, அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் அப்படின்னு. உண்மையை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனையே கிடையாது. யாரும் சொல்லலைனாலும் நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா இந்த 2 விஷயத்தை மனதார சொன்னாதான் நடக்கும். ஓகேவா? மனதார சொன்னாதான் நடக்கும். பெயரளவுக்கு சொன்னப்பா 24 மணி நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்க போகுது, அதனால் ஏப்பா சாயப்பா என்னை மன்னிச்சிரு, சாயப்பா இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், இப்படி சொல்கிறவங்களுக்கு எந்த இடத்துலையும் வேலை இல்லை. அதை சொல்லும்போது எவ்வளவோ தப்பு நான் செஞ்சுருக்கேன், உளமாற சொல்கிறேன். நான் கேட்டுக்கோங்க, உங்கள் இடத்துல இருந்து நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கடவுள்கிட்ட மண்டி போட்டு நான் பண்ண தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க கேட்க என் கண்களில் இருந்த அத்தனை கண்ணீர் வந்துச்சு. ரைட்டா? எத்தனையோ தப்பு நம்ம செஞ்சுருப்போம்ல. ஒருத்தவங்களுக்கு கூடவா ஒரு சின்ன கஷ்டத்தை கூட கொடுத்துருக்க மாட்டோம், கொடுத்துருப்போம். எத்தனையோ பேரை பேசி சாகடிச்சிருப்போம், அதாவது மனசை சாகடிச்சிருப்போம். அந்த சாவு இல்லை, இந்த சாவு. மனசை சாகடிச்சிருப்போம். ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். நம்ம அப்பா அம்மாவுக்கு எதிராக நடந்திருப்போம். அப்பாவை திட்டியிருப்போம், அம்மாவை திட்டியிருப்போம், கூட பிறந்தவங்களை திட்டியிருப்போம், இவங்களை பற்றி 10 பேர்ட்ட குறை சொல்லியிருப்போம். எத்தனையோ வயதானவர்களையும் திட்டியிருப்போம், எத்தனையோ ஏழைகளையும் திட்டியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலே ஏமாற்றி இருப்போம். அத்தனை விஷயங்கள் சொல்ல 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 கண்களில் தர தரையா கண்ணீர், கண்களில் தர தரையா கண்ணீர், அழுக தாங்க முடியாத அளவுக்கு. அப்படி மன்னிப்பு கேட்கணும். அப்படி கிடைச்சாதான் 24 hours. சும்மா பெரிய கும்பிட போட்டுக்கிட்டு கடவுளே நான் பண்ணதெல்லாம் நான் மன்னிச்சிருப்பா, இனிமேல் நான் எந்த தப்பு செய்ய மாட்டேமானா, உங்கள் மனசில் இன்னமும் அந்த தப்பு செஞ்சிட்டோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் வெறும் வணக்கத்தை போட்டு தப்பிக்கிறவங்களுக்கெல்லாம் 24 hours சக்தி கிடைக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் உங்கள் வார்த்தைகளை கவனிக்கிறாரு, வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்களையும் கவனிக்கிறாரு. நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு. அப்போது இதுலேயே 10-15 நிமிஷம் போயிடும். இதில் மன்னிப்பு கேட்கறதுல ஒரு அழுகையும் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நடக்குன்றதுக்காக தான். இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அழுவ வராது. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருக்கீங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய தீர்க்கமாக யோசித்து அப்புறமா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், மன்னிப்பை கேளுங்க. அதுக்கப்புறமா ஒரு அழுகை வரும். அழுகை வந்ததுக்கப்புறம் சாயப்பா கிட்ட அது எங்கே இருந்து தான் அந்த உறுதித்தன்மை வருதுன்னு தெரியாது, அந்த உறுதியான வார்த்தைகள் இருக்கே, அது அப்படி நெருப்பு எரியிற மாதிரி எரியும். நெருப்பு எப்படி எரியும்? கப்ப 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 கப்பன்னு எரியும். அது மாதிரி இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதம். அண்ணாமலை படத்தில் தலைவர் கடைசியாக ஒரு டைலாக், மிடில் ஒரு டைலாக் பேசுவார். சரத் பாபு அவங்க வீட்டை இடித்த உடனே இவர் போயிட்டு அப்படியே ஸ்டைலாக, அசோக் இங்கே பார், உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ, அந்த மாதிரி சபதம். நான் அந்த மூவியில் இருக்கக்கூடியதை அந்த எமோஷனலுக்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்போம், மோஸ்ட்லி எல்லாருமே அந்த அண்ணாமலை படத்தை பார்த்துருப்போன்றதை வச்சு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சபதம் அவர் முன்னாடி செய்யும்போது உங்களுக்கு 24 hours ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு உள்ள அது உங்களை வழிநடத்த போகுதுன்றது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இது நடக்கலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஆனால் அந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். சில பேருக்கு நான் போய் உட்காந்துங்க பிரார்த்தனை பண்ண, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அழுக வரலன்னா உங்கள் மனசில் இன்னமும் சில கேரக்டர் சரியில்லைன்னு அர்த்தம். அது சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி விட்டுருங்களேன், ஒரு கரெக்டாக 7 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்?
அப்பயும் வரலையா? அப்போ மனசில் எந்த அளவுக்கு அது ஆழமாக நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இதனால் கஷ்டப்படுறோம், கடவுளுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், அந்த ஃபீலு உங்களுக்கு வரும் பாருங்க. வரும்போது நீங்கள் கேட்கக்கூடியதும் பேசக்கூடியதும் சொல்லக்கூடியதும் நினைக்கக்கூடியதும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வார்த்தைகளா, இல்லாத ஒரு உணர்வுகளா அது இருக்கும். ஸோ இது எப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை? எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். எப்படி நேற்று நைட்டு வந்து சாய்ப்பா வந்து அந்த காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி நீங்கள் எல்லாரும் மாறணும். எதுக்கு எனக்கு காட்சி கொடுக்கணும்? அந்த டைமில் என்னைக்கு என்னுடைய இதயமோ அவருடைய இதயமோ கனெக்ட் ஆகுதோ, அப்போ என்னோட இதயம் எப்போ கனெக்ட் ஆகும்? நான் சுத்தமான மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட என்னுடைய இதயம் கனெக்ட் ஆகும். சுத்தமான இதயம் இருக்கணும். இங்கே சில பேருக்கு அந்த சுத்தமான இதயத்தை என்னால் பார்க்க முடியுது, ஆனால் பல பேருக்கு அந்த சுத்தமான இதயத்தை பார்க்க முடியல என்னால். இதுதான் வருத்தம் எனக்கு. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், நம்மால் முடியும். நம்மால் 100க்கு 100 முடியும். நான் 100 அடி மாடியில் இருந்து கீழே குதிங்கன்னு சொல்லலை, உங்கள் மனசில் கொஞ்சம் இடத்த மாற்றுங்கன்னு சொல்கிறேன். சிலதை தூக்கி எறிங்கன்னு சொல்கிறேன், சிலதை உள்ள தூக்கி வைங்கன்னு சொல்கிறேன். தூக்கி எறியறது எரிஞ்சா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலமாக நம்ம கடவுளுக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டி நல்ல ஜோராக இருக்கும். அதை செய்யாத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கூட இந்த பதிவை கேட்குறவங்க சிலர், கேட்காதவர்கள் பலர். இப்போ எல்லாரும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பதிவு எல்லாருக்கும் சென்று இருக்கும். ஆனால் இதுதான் ஒரு பேட் டைம்னு நான் சொல்கிறேன். பேசுகிற எனக்கோ இல்லை சாய்பாவுக்கு பேட் டைம் இல்லை, கேட்காதவர்களுக்கு இது பேட் டைம். அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளே கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கும். இப்போ ஒரு 20 பேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20 பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயத்த பேசும்போது அதில் 5 பேருக்கு தான் அந்த கான்ஃபிடென்ட் பவர் இருக்குது. மீதி 15 பேருக்கும் நடுக்கமும் கவலைகளும் இருக்குது. அப்போ நடுக்கமும் கவலைகளும் இருக்குதுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழு முயற்சியோட முடிக்கல. அதை எடுத்தீங்க, ஆரம்பிச்சிங்க, ஆரம்பித்த அதே வேகத்தில் அதை விட்டுட்டீங்க. நம்ம நேற்று முந்தானத்தை கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். எந்த ஒரு முயற்சியையும் பாதியில் விட்டுட்டீங்கன்னா ஆபத்து ஜாஸ்தியாகும். ஆரம்பிக்காம இருந்தால் அதை விட ஆபத்தாகும். ஆரம்பிச்சதை முடிச்சா மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சொன்னா இல்லையா? சொல்லாமல் இருக்க நான் சொன்னா நிறைய பேருக்கு இங்கே சொன்னேன். சொல்லலைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்கலன்றதுக்காக நான் சொல்லலைன்னு ஆயிடாது. எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது, சீக்கிரமாக நம்ம நமக்குன்னு ஒரு இடத்த அமைக்கணும், தினமும் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும் அப்படின்னு, நேருக்கு நேராக. அதெல்லாம் கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஒரு முயற்சியும் அவர் மனது வைத்தாதான். நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசை ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் அவர் மனசு வைக்கணுமே. ஆசைப்பட்டது நடக்கலைன்னு ஃபீல் பண்ணலை, பட் அது வரைக்குமாவது நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து ஒரு பதிவுகளை கேட்டு அது மூலமாக நம்ம வாழ்க்கையை சிறப்படையணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய விருப்பம். இந்த விருப்பம் தப்பா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பல 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 விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதை எல்லாமே சரி பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஸோ அத்தனை விஷயத்தையும் நாம் நிச்சயமாக சரி பண்ணால் மட்டும்தான் நாம் ஒரு இடத்துலையும் நம்மளுடைய கொடி பறக்கும். எத்தனை பேருக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்?
யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு வாழ்றதுக்கெல்லாம் விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாதவர்கள் இந்த பதிவை கேட்கவே முடியாது. அப்போ உனக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் நீ செய்ய மாட்டேங்கிற. வாழ விருப்பம் இருக்கு, ஆனால் நீ செய்ய மாட்டேங்கிற. அப்போ நீ செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தத்தை நம்ம வச்சுருக்கோம்? அப்போ வாழ விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஏன் பல விஷயத்தை தெரிஞ்சும் அதை புரிஞ்சும் அதுக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காம அதை ஸ்கிப் பண்ணுறோம்? ஏன்? எதுக்கு? இத்தனை வருஷம் பண்ணது பத்தாதா? இனியும் செய்யணுமா? இத்தனை வருஷம் எதெல்லாம் நிறுத்தி வச்சோமோ அதனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோன்ற உண்மை உங்களுக்கு தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அன்பை சாயில் 7000 வீடியோஸை கொடுத்தாச்சு, 10,000 வீடியோஸ். நான் கூட நினச்சேன் ஒரு 3000 4000 கொடுத்துருப்போம். அப்புறம் தான் ஒரு சாயிரம் சொன்னாங்க 7600 வீடியோவோ 7400 வீடியோவோ. யாராவது கவுண்ட் பண்ணி பாருங்கள். அது எப்படி கவுண்ட் பண்ண எனக்கு சரியாக தெரியல. அதை நான் கவுண்ட் பண்ணவும் விரும்பலை. அப்போ எத்தனை பதிவுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது. ரொம்ப தடையாக இருக்குது. வெளியிலெல்லாம் நல்லவர்கள் மாதிரி, வீட்டுக்குள்ளே ஹிட்லர் மாதிரி. ஏன்? ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் மக்கள் தான், வெளியில் இருக்கிறவங்களும் மக்கள் தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அடிபட்டா ரத்தம் வரும், வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அடிபட்டா ரத்தம் வரும். ஸோ யாராவது வீட்டில் ஹிட்லர் மாதிரியும் வெளியில் நல்லவர்கள் மாதிரியும் யார் வீட்டில் இருக்காங்கன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ என்னமோ எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டது ரைட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பல பேரோட கமெண்ட் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரே மாதிரி உங்களை நான் சொல்லலை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஏன்னா உங்களை நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் நம்ம சொந்தம். அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க, அப்படி நினைக்க மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தயவு செய்து கெடுத்துடாதீங்க. ஸோ வீட்டில் வெளியில் எப்படி இருக்காங்க? இதுதான் பல பேரை பார்த்துருக்கேன். வெளியில் அவ்வளோ ரொம்ப ஜெனிவனாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டியாக அப்படி இப்படி. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல் ஃபேஸ் அங்கே தான் இருக்கும். அந்த ஃபேஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ இது மூலமாக தான் இவங்க வாழ்க்கையில் பல துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒரே போல் ட்ரீட் பண்ணிட்டா இங்கே ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டா வாழ்க்கையில் செம்மையாக இருக்கும். வாழ்க்கையை அனுபவித்து வாழணுங்க. அந்த அனுபவித்து வாழணும்னு சொல்லும்போது எவ்வளோ யோசிச்சு பாருங்க. உங்கள் முகத்தில் எப்பயுமே ஒரு புன்னகை. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது, நினைக்காததும் நடக்குது. ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை யாருப்பா நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்ல முடியுதா உங்களால்? கமெண்ட் பண்ணுறீங்களா? ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? அப்போ அத்தனை தடைகளையும் நாம் இந்த பதிவில் சொல்லப்பட்டது உண்மையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால் அகற்ற முடியும். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தணும்னு சொல்லி இன்றைக்கி இரவு நைட்டு 10 மணிக்கு ஷார்ப்பாக லைவில் நம்ம பேசலாம். அதே போல் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே கேள்வி மட்டும் கேளுங்க, ரிப்பீட்டடாக கேட்க வேண்டாம். உங்களோட எல்லா கமெண்ட்டையும் நிச்சயமாக விஷ்ணு சாய்ராம் படிப்பார். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஒரே மாதிரி அனுப்பு. அதே மாதிரி நல்ல தெளிவாக கொஞ்சம் அனுப்புங்க. உங்கள் பேரோடு சேர்த்து அனுப்புங்க. நல்ல தெளிவாக அனுப்புங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக அனுப்பாதீங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. அவங்க நம்ம சாயப்பா வாழ்க்கையில் நடத்தின அற்புதத்தை பற்றியும் கேளுங்க.
நீங்கள் கேட்குற கேள்வி பல பேருக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.